ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கதை கந்தசாமி. வெல்கம் பேக் டு 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். உலகத்தில் நிறைய படம் வந்திருக்கு. ஏன் நம்ம நாட்டிலேயே நிறைய படம் வந்திருக்கு, தமிழ்லேயும் நிறைய படம் வந்திருக்கு, தெலுங்கில் எல்லா மொழியிலையும் படம் வந்திருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே நான் அடித்து தம்சம் பண்ண முடியும்டா அப்படின்னு ஒரு சில டேரக்டரும் ஒரு சில ஆக்டரும் காட்டுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம அதே வரிசையில் பார்க்க போகிற ஒரு சில முக்கியமான படங்களின் தொகுப்பு, அப்புறம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னடா இத்தனை லாங்குவேஜ் பற்றி சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன நேஷ்னல் பர்மிட் லாரியாக ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் மாற்றி 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 எடுக்கிறது கமர்ஷியல் படங்களில் தான் முக்கியமாக நடக்கிற ஒரு பெரும்பாலான விஷயமா இருக்குது. மிச்ச படங்களும் இருக்குது, ஆனால் அது 10% தான் இருக்குது தவிர 90% என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மூவிஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு சில கமர்ஷியல் மூவிஸையும் அதை எடுத்த ஆக்டரு டைரக்டரு இவங்க யார் என்ன ஏதுன்ற விஷயத்த மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறையா லாங்குவேஜ்னு சொல்லிட்டேன், கமர்ஷியல்னு சொல்லிட்டேன். இப்போ ஏன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது இல்லாமல் ஆக்டர் டைரக்டர் நானே க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ அவர் வேறு யாரும் இல்லைங்க, மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் தான் அவர். இவர் வந்து 93லேருந்தே இந்த ஃபீல்டில் இருக்காருங்க. ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன டான்ஸ் ரோல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்பெல்லாம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆனார். ஸோ மாஸ்டர் ராகவா லாரன்ஸ்னு இப்போ வரைக்கும் அவரோட பேர் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், ரஜினி இந்த மாதிரி முக்கியமான பிரபலங்களுக்குள்ளலாம் அவர் டான்ஸ் கோரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவங்க கூடயே வந்து ஒரு ரோலில் வந்து அந்த பாட்டில் வந்து ஆடிட்டு போயிடுவார். இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா ரைட்டராக டேரக்டராக அறிமுகமான படம் தெலுங்கில் தான் நாகார்ஜுனா நடித்து வெளிவந்தது மாஸ் அப்படின்ற ஒரு படம் தான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அவர் ரைட்டராகவும் டேரக்டராகவும் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன ரோலில் படத்தில் நிறைய இடத்துல நடிச்சிருக்காரு, நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்த்தேன் ரசித்தேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலில் பண்ணியிருப்பார், டை கட்டிகிட்டே வருவார். நம்ம சில வேலையில் பார்க்கும்போதெல்லாம் அடடா இவரா அப்படின்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து அப்போது அங்கங்கே வந்துட்டு இருந்தவர் இதுக்கப்புறம் அவர் தான் சினிமா அப்படின்ற அளவுக்கு கமர்ஷியலில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு டேரக்டர்னு சொல்லலாம், ரைட்டர்னு சொல்லலாம், ப்ரொடியூசர்னு சொல்லலாம், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு முக்கியமான சில விஷயங்களையும் அவர் பண்ண ஒரு சில சம்பவங்கள் சாகசங்கள் இதெல்லாத்தையும் தான் தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2004 பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவை வச்சு தெலுங்கில் மாசுன்னு ஒரு படம் எடுத்து நல்ல மாஸ் இட்டு கொடுத்துருப்பாரு. அதுவும் மாசாக தான் இருக்கும் படத்தில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 ஸ்டைல் அப்படின்ற ஒரு படத்தில் அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே ரைட் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பார். மியூசிக் மட்டும்தான் போடல அப்படின்னு சொல்லலாம். என்னடா தெலுங்கில் செட்டில் ஆகிட்டார் இந்த மனுஷன், எப்போ தமிழுக்கு வருவார், சின்ன சின்ன ரோல்லாம் தமிழில் பண்ணிட்டுருந்தார், இங்கே திரும்ப காணுமே அப்படின்னு பார்த்தா 2007 எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ராஜ்கிரண் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருந்த முனி அப்படின்ற ஒரு படத்தை எழுதி அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி நல்லா எல்லாமே செம்மையாக இருந்திருக்குங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸாக வேதிகா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வினு சக்கரவர்த்தி, அப்புறம் கோவை சர்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. எல்லாமே சேர்ந்து இந்த படத்தில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா டான்ஸு, பாட்டு, சண்டை, அப்புறம் ஹாரர் எலமெண்ட் இதெல்லாம் ஒரு சேர நல்லா இருந்தனால தான் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்போ மட்டும் இல்லை, இப்போ பார்த்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். நான் அடிக்கடி பார்ப்பேன், நீங்களும் பாருங்கள். இதை தொடர்ந்து காஞ்சனா 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, இப்போ 4 வரப்போகுது, அப்புறம் 5 வரப்போகுது. எல்லாமே பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நொல்லுங்க படங்கள் வேறு நடிச்சிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். அதே 2007 பார்த்தீங்கன்னா டான் அப்படின்ற படத்தை திரும்ப எடுத்திருக்காரு தெலுங்கில் போயிட்டு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னடா டேரக்டராகவே போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது 2008 பாண்டி அப்படின்ற ஒரு படத்தையும் 2009 ராஜாதி ராஜா அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருப்பார். ஆனால் இது அந்தளவுக்கு பெரிய ரீச் ஆகலை அப்படின்றதுனால எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க, அதாவது அவருடைய ஃபேன்ஸ். ஸோ 2010 இரும்புக்கோட்டை மூன்று சிங்கம் அப்படின்ற ஒரு படத்தில் வேற மாதிரி கம்பேக் கொடுத்துருப்பான் என் தலைவன் ஒரு ஆக்டராக. அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் பேசப்படுது, இதுக்கப்புறமும் பேசப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமெடி இருக்கும், 2 ரோல் நடிச்சிருப்பாருங்க அவர். அதனால் 2 ரோலுமே வித்தியாசமாக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அதில் எல்லாமே நல்லாயிருக்கும். பாட்டு, டான்ஸு அதில் அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாதனால நான் அதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் மிச்சப்படி அந்த படத்தை அந்த பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல படம். அதாவது அது ஸ்பூஃப் மூவின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சின்ன கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டை சுற்றி தான் கதை. ஸோ ஒரு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போய் பார்த்துருங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2011 முனி 2 காஞ்சனா அப்படின்ற ஒரு படத்தை அவரை எழுதி இயக்கி நடிக்கவும் நடிச்சிருக்காரு ஹீரோவா. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 2007 வந்த அந்த ராஜ்கிரண் பண்ண அந்த ரோலில் ரொம்ப இதுவாயிருச்சு. ஓகே, இதில் தான் மக்கள் வந்து
படம் நிறையா பார்க்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய ஹார்ட் பீட்டாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 2011 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா 2ல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சாரிங்க, காஞ்சனா படத்தில், இதுக்கப்புறம் வர போகிறது தான் காஞ்சனா 2. ஸோ காஞ்சனாவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அப்படின்ற ஒரு முக்கியமான லீட் ரோலை பிடிச்சி இவருக்கு வந்து திருநங்கை வேஷம் கொடுத்து நடிக்க வச்சார். அவர் பிசிக்கு அவர் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த கதையில் ஓகே, ஏற்கனவே பார்ட் 1ல் ஹிட்டு கொடுத்துருக்காரு, அப்போ இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. படமும் வேறு லெவலில் ஹிட் ஆச்சுங்க. 2015 முனி 3 காஞ்சனா 2 அப்படின்ற ஒரு படத்தில் இயக்கி எழுதி அவரே நடிக்கவும் நடிச்சிருக்காரு. ஏன்னா 2 வாட்டி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 2 ரோல் பண்ணியிருக்காரு. 2 வாட்டி சொல்கிறேன். அதாவது ராகவா அப்படின்ற ரோலும் சிவா அப்படின்ற ரோலும், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வர சிவா கேரக்டர் ரோல் பேயாவும் நடிச்சிருக்காரு, இவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கிற படம். ஏன்னா இதில் தான் வந்து ஃபேமஸான எனக்கு பிடிச்ச டைலாக்லாம் வரும். பேய்க்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பார்க்குது. இதனாலேயே இந்த ட்ரெய்லரும் ஹிட் ஆச்சு, இந்த படமும் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வச்சிருப்பாரு. என்னன்னா, வழக்கமாக அவர் வந்து இந்த ஹேண்டிகேப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது, திருநங்கைக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இது வந்து பாட்லேயே வந்திருந்தது. ஸோ இப்போ ஒரு கதாபாத்திரமாக ஒரு ஹேண்டிகேப்பாக நித்யா மேனன் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு, டான்ஸு, சாங்கு, அது இது எல்லாமே ஹிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த படமும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த முனி சீரிஸ், அதாவது காஞ்சனா சீரிஸில் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தலைவர் அதோடு நிறுத்தி இல்லைங்க. 2017 பார்த்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஃபுல் பேக்கடு கமர்ஷியல் மூவி நடிச்சிருப்பாரு. அதில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியலில் வர எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். நான் கமர்ஷியலும் ரசிப்பேன், அதனால் எனக்கு அந்த படம் பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாங்கு, ஆக்ஷனு, மாசு, அது இதுன்னு மாஸ்லாம் வந்து ஓவர்லோடு தான். மேட்ரிக்ஸ்லாம் தோத்துரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் என் தலைவன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அசோக சின்ன மாதிரி ஒன்று வரும், துப்பாக்கியாலே சுட்டு ஒரு அடி வச்சிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தேட்டரில் பா அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு வேறு மாதிரிங்க. உண்மையாகவே சொல்லணும்னா கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கற்றுக்கலாம், இல்லைன்னா அவர் படத்தை பார்த்து ரசிச்சிக்கலாம். அதே வருஷம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கா அப்படின்ற ஒரு படத்தில் வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ராகவா லாரன்ஸு. இல்லை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பி வாசு வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். வழக்கமாக நம்ம ராகவா லாரன்ஸ் எடுக்கிற படத்தில் என்ன கதை வருமோ, என்ன கதை களம் இருக்குமோ, அதே ஸ்லாங்கில் இவர் பண்ணியிருப்பாருங்க. நான் இன்னும் சும்மா ஒரு பாராட்டுறதுக்குலாம் சொல்லலை. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே இந்த படம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்த டவுட் உங்களுக்கும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே டேரக்டர் தான், அதாவது ராகவா லாரன்ஸ் தான் டேரக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு பி வாசுன்னு பார்த்தேன். என்னடா இது, பி வாசு படமா இது, நான் ராகவா லாரன்ஸ் படம்னு வச்சுருந்தேன்டா அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வழக்கம் போல் அந்த மாஸ் எலமெண்ட்டு, அந்த கமர்ஷியல் எலமெண்ட் எல்லாமே இருக்கும். இதுவும் நான் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு, தெலுங்கில் நல்லாவே ஓடிச்சுங்க. அப்புறம் மற்றவங்க டேரக்ஷன்லாம் நடிச்சு போர் அடிச்சு போய் நம்ம தலைவன் 2019 முனி 4 காஞ்சனா 3 அப்படின்ற படத்தில் திரும்பவும் டபுள் ரோல் பண்ணியிருக்காருங்க. ராகவாவும் காளியாவும் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவரே ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் வர கதை தாங்க, பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கடைசியில் இதுவும் அதே மாதிரியே இருக்குது, சின்ன சாயல் இருக்குது, இல்லை கொஞ்சம் பெரிய சாயலே இருக்குது அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு நானும் பார்த்துட்டு வழக்கம் போல் கையை தட்டிட்டு ஃபயர் விட்டுட்டு கிளம்பி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு சின்ன கேப்பு, என்னடா இது தலைவன் படம் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 2023 ருத்ரன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதை நான் இப்பயே ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் அவ்வளோ அளவுக்கு பேசும் பொருளாக இல்லை. ஏன்னா என் மனசுலேயும் நிற்கல, பெரிய ரீச்சும் இல்லை, அவங்க ஃபேன்ஸு கூட ரொம்ப அந்த படத்தை கொண்டாடல. சரி ஓகே, வழக்கம் போல் இருந்த ஒரு கதைக்களம் தான். என்னடா என் தலைவனை வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டல்லாக உட்காந்துட்டேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் விட்டாங்க பாருங்கள் ஒரு அப்டேட்டு, சந்திரமுகி 2ன்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த போஸ்டரை மட்டும்தான் பார்த்தேன், ட்ரெய்லர் கூட பார்க்கல. நேராக டிக்கெட்டை புக் பண்ணேன், தேட்டரில் போய் உட்காந்தேன். தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்க்காம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காருங்க சின்ன வயசுலேருந்து. அதை நான் பார்க்காம போனது என் தப்பு தான். அதனால் ஒரு கமர்ஷியல் ஃபேனாக இழப்பு எனக்கு இந்த படத்தில் ரொம்ப அதிகம். ஏன்னா அட்லீஸ்ட் பேரையாவது மாற்றி வச்சுருந்தாங்கன்னா நான் வேறு மைண்ட் செட்டில் போயிருப்பேன். இப்போ பேரையும் அதே வச்சு சரி நான் அந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு இப்பயும் இருக்கும், நான் சின்ன வயசில் மெமரிஸ் எல்லாம் இப்போ திரும்ப ரீகலெக்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தா நான் எதுவுமே ரீகலெக்ட் பண்ணல. தேட்டரில் என்னால் எதுவுமே கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா என் தலைவன் திரும்ப பீனிக்ஸ் பறவையாக உயிர் தெரிந்து ஜிகிர்தண்டா XX அப்படின்ற ஒரு நல்ல படைப்பில் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான், ஆனால் கிட்டத்தட்ட டபுள் ரோல் மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஜிகிர்தண்டாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் சந்திரமுகி மாதிரி இது நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. அதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷன்றது தாண்டி இந்த படத்தில் கரெக்டான கதைக்களம் அமைஞ்சு எல்லா விஷயமும், எல்லா ஆக்டரும், எல்லா டெக்னீஷியனும் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயமா, அதாவது ஒரு இது ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணதுனால
அந்த படம் ஒரு ஓகே லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் நமக்கு ஒரு வாட்டி நிம்மதியாக பார்க்கலாம், டிசப்பாயிண்ட் ஆகாது. இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரம் அப்படின்ற ஒரு படமும் அப்புறம் துர்கா அப்படின்ற ஒரு படமும் படப்பிடிப்பில் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரெண்டுமே அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதிகாரப்படலை அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி அதிகாரமாக பேச தேவையில்லை. அப்படியே இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை உடனே போடுறேன். உடனேன்றதே ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 20 30 ஆனால் சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்குது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியூஸும் வந்திருக்கு. கண்டிப்பாக இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட. ஏன்னா இதுக்கு மேலே வியூஸ் போகல அப்படின்னா நான் போடுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி என்னை யாராவது பார்க்குறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லைன்னா நான் தனியாகவே எனக்குள்ளேயே அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் பேசிக்கலாம் தான் இருந்தேன். ஸோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 வீடியோவாவது போட ட்ரை போடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் கதை கந்தசாமி. டாட்டா, பாய், குட் நைட், டேக் கேர்.